வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட பேர் கல். ஒரு நாள் ஒரு குட்டி பையன் ரொம்பவும் சோகமாக அவன் ஸ்கூல் முன்னால் நின்றுட்டு இருந்தான். அப்போ அவங்க அம்மா அவங்ககிட்ட ஏன்டா சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான், அம்மா இந்த ஸ்கூலில் எல்லாரும் என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, ஒரு சில பேரை தவிர அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கு அந்த அம்மா அந்த பையனை கூப்பிட்டு போய் ஒரு கல்லை அவன் கையில் கொடுத்து, இதை போய் நீ கடைகளில் விற்றுட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ முதல்ல அவன் ஒரு தெரு வியாபாரிகிட்ட போய் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, இதுக்கு பதில் நான் ஒரு சின்ன குட்டி பானை உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததான் அவன் அதை ஒரு நகை கடைக்கு கொண்டு போனான். அந்த நகை கடையில் கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, இது நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, இந்த கல்லுக்காக நான் உனக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. கடைசியாக அவன் அதை ஒரு மியூசியத்துக்கு கொண்டு போகும்போது அந்த மியூசியத்தில் சொன்னாங்க, இது ரொம்ப விலை மதிக்க உள்ள ஒரு கல், இதுக்காக நான் பல கோடி ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. இது மாதிரி தாங்க நம்மளும் பல நேரங்களில் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை வச்சு நம்மளை நாமே குறைச்சி எடை போடுறோம். ஒன்றை மட்டும் தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க, உங்கள் வெற்றியை தீர்மானிக்கிறது உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ அவங்களுடைய கமெண்ட்ஸோ இல்லை, நீங்கள் தான் அந்த வெற்றியை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எந்த இடத்துல இருக்கணும், எங்கே வேலை பார்க்கணும், எங்கே இருக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். மீண்டும் உங்களை வேறு ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். நன்றி, வணக்கம்.